பீகாரில் துணை முதலமைச்சர் கார் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. பீகார் மாநில சட்டப்பேரவைக்கு முதற்கட்டமாக தேர்தல் நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தலில் துணை முதல்வராக இருக்கின்ற விஜயகுமார் சின்ஹா லக்கிசராய் தொகுதியில் போட்டியிடுகிறார். அவர் ஏற்கனவே தன்னுடைய வாக்கை பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில் லக்கிசராயில் இருக்கக்கூடிய கோரியாரி என்னும் கிராமத்திற்கு அவர் சென்று கொண்டிருந்த போது அவருடைய கான்வாயில் இடம்பெற்ற வாகனங்களை ஆர்ஜேடி கட்சியினுடைய ஆதரவாளர்கள் தடுத்து நிறுத்தி கிராமத்திற்குள் நுழைய விடாமல் பிரச்சனை செய்திருக்கின்றனர். மேலும் அவருடைய கான்வாயில் இடம்பெற்ற வாகனங்களை அவர்கள் கற்களை கொண்டு வீசியும் காலணிகளை கொண்டு வீசியும் தாக்குதல் நடத்தி விஜயகுமார் சின்ஹா ஒழிக என்கிற கோஷங்களை எழுப்பியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அவர் தன்னுடைய வாக்கை செலுத்திவிட்டு அங்க இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு, வாக்குச்சாவடி நிலையங்களுக்கு நேரில் சென்று வாக்குப்பதிவுகளை அவர் பார்வையிட்டு வருகிறார் விஜய் சின்ஹா. அப்படிதான் பூத் நம்பர் 404 மற்றும் 405 என்ற பூத்துகளுக்கு நேரில் சென்று வாக்குப்பதிவை நேரில் சென்று பார்வையிட முயன்ற போது அவரை அங்கு செல்ல விடாமல் ஆர்ஜேடி கட்சியினுடைய தொண்டர்கள் பிரச்சனை செய்திருக்கின்றனர். அங்கு பாதுகாப்பு பணியிலே காவலர்கள் பலர் இருந்தாலும் அவர்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை. தன்னுடைய பூத் ஏஜென்ட்டையும் வாக்கு செலுத்துவதற்கு ஆர்ஜேடி கட்சியினுடைய ஆதரவாளர்கள் விடவில்லை என்று விஜயகுமார் சின்ஹா குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியிலே பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.